திட்டமிடுதல் அப்படின்னு, பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரியான பிளானிங் இருந்துருச்சுன்னா அவங்க தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு துளாராசி இருந்தா போதும், நல்லதும் கெட்டதும் துலாத்தினால் நடக்கும். ஒரு வீட்டுல நிம்மதி இல்லாம போறதும் ஒரு வீட்டுல துளாராசி இருந்தா போதும். ஏன்னா துளாராசிக்காரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ துளாராசிக்காரும் வீட்டுல கோபமா இருந்தாருன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கப்சிப்புன்னு இருக்கணும். அதே துளாராசி அம்மா கோபமா இருந்ததுன்னா அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கப்சிப்பா இருக்கணும். அதே அந்த துளாராசிக்காரவங்க வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்கன்னா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா பெரிய ஆர்மி பார்த்தீங்களா, ஒரு ஆர்மியை நடத்தக்கூடிய பவர் துலாத்துக்கு உண்டு. ஆர்மி அப்ப என்ன, ராணுவம் முடிஞ்சு போச்சு. துலாம்னா ராணுவம். ராணுவம் எதுக்கு இருக்குங்க? அண்டை நாடு நம்ம கிட்ட படையெடுத்து வந்துடக்கூடாது, அண்டை நாடு நம்மளை அழிச்சிடக்கூடாது, அண்டை நாடு நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது, நம்ம கிட்ட பலம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது நினைக்கிறது தானே ராணுவம். அப்ப துளாராசியுடைய எண்ணம் என்ன? மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம கீழே இறங்கிடக்கூடாது, மற்றவங்களுக்கு முன்னாடி நாம நல்லா இருக்கணும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், 2 வியூகம் இருக்கு. ஒண்ணு, இல்லை இல்லை இல்லைன்னு எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். அதே நேரத்துல இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் காட்டிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லுவேன். இது ரெண்டுமே ரொம்ப கவனமா பார்க்கணும். இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கிற மாதிரி காட்டிக்க கூடாது. இது என்னங்க எங்களுக்கே புரியலையே அப்படின்னுவாங்க. இல்லைங்கிறது வார்த்தை. இப்ப துளாராசியில பிறந்துட்டோம், யாராவது ஒருத்தவங்க கேட்கிறாங்க உங்க வீட்டுல இது இருக்கா? இல்ல. நம்ம வீட்டுல இருக்கோம், இருந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க அந்த ஊர் போயிருக்கீங்களா? இல்ல. இது உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நெகட்டிவ் வேர்ட்ஸ் துளாராசிக்கு வரவே கூடாது. முக்கியமா துளாராசி வாயில சனிங்கிற வார்த்தை வரக்கூடாது. சனியனேங்கிற வார்த்தை துளாராசிக்கு வரவே கூடாது. துஷ்டமான வார்த்தை அது அதிகமா துளாராசிக்கு அதிகமா கோவப்பட்டாங்கன்னா, ஒரு கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா பெரிய அளவுல எல்லாம் பேச தெரியாது, சின்ன அளவுல ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சகஜமா பேசுற வார்த்தையா இருக்கும், அதுதான் அடிக்கடி பேசுவாங்க. கோபம் அதிகமா உச்சத்துக்கு போனா சில பேர் ராஸ்கல்ங்கிற வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. துளாராசி ராஸ்கல் அப்படின்வாங்க. அது என்னன்னே அவங்களுக்கு மீனிங் தெரியாது. ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு கோபம் வரும், வார்த்தை வராது. வார்த்தை பெரிய அளவுல வராது. இப்படிப்பட்ட துளாராசிக்கு வேர்ட்ஸ்ல பயங்கரமா கவனம் தேவை. அப்பதான் உங்களுக்கான இடம் தெரிய வரும், நீங்க தேடும் இடம் கிடைக்கும். நீங்க எந்த இடத்தை தேடுறீங்க, உங்க இடத்தை நம்ம தேடுறோம், அது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா வேர்ட்ஸ்ல என்ன ஆகுது, மற்றவங்க எல்லாம் உங்களை கண்டு பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த பயத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்க ராணுவம்ங்கிறது உறுதி. ராணுவம் எப்ப செயல்படணும்னா ஸ்ட்ரிக்ட்ங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும், வார்த்தையில வந்துடவே கூடாது. நீங்க போடுற ஸ்ட்ரிக்ட் கரெக்ட், அதுல மாறவே மாறாதீங்க. நீங்க மத்தவங்க நலனுக்காக தான் ஒரு திட்டத்தை போடுவீங்க, உங்க நலனுக்கு இருக்காது. ஆனா அதுல வார்த்தை அதிகமா விட்டுறக்கூடாது. அது முக்கியமா சனியன்கிற வார்த்தை வரவே கூடாது. நான் அது விரைவில் ஒரு வீடியோவே போட போறேன், எந்தெந்த ராசியெல்லாம் சனியன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல போறேன். அதுல முதலிடத்துல துலாம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு உச்சம் பெற்றவர் சனியோடைய ஆதிக்கத்துலதான் நீங்க நீதிமானா இருப்பீங்க. உங்ககிட்ட யாரும் ஏமாற்றவே முடியாது, கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு முதல்ல ஒண்ணு தெரியாது, பிறகு தெரிஞ்சிடும். நான் ஒரு தப்பு பண்ணா என்ன முதல்ல கண்டுபிடிக்க முடியாது, பிறகு கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படிதான் ஆண்டவன் உங்களுக்கு காட்டி விடுறான்னு தெரியாது. அது சனியோடைய துணை இருக்கிறதுனாலதான். அதுவும் உங்க ராசியிலேயே, நல்ல கேளுங்க, உங்க ராசியில சனி உச்சம் பெற்றிருந்தால் நீங்க மிகப்பெரிய யோகக்காரன், மிகப்பெரிய யோகக்காரன். உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் நீங்க மிகப்பெரிய யோகக்காரன். ஆனா துளாராசி சூரியன் மட்டும் நீசம் பெறக்கூடாது. நீசம் பெற்றோம்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. துளாராசிக்காரர்களுக்கு கேதுவோ ராகுவோ உச்சம் பெற்றிருந்தால் நீங்கள் அரசியலில் பெரும்புள்ளியாக இருப்பீங்க. பல பேருக்கெல்லாம் மிரட்டக்கூடிய ஆளா நீங்க இருப்பீங்க. நீதிபதிகள் நிறைய பேர் துளாராசியில வருவீங்க. ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் துளாராசியில இருப்பீங்க.
துளாராசிக்காரர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல இருக்கிறவங்க, ஜட்ஜ்மெண்ட் இடத்துல இருக்கிறவங்க தான். அதே மாதிரி இந்த துளாராசியை பிறந்தவர்கள் சூரியன் நீசம் அடையக்கூடாது, சுக்கிரன் ஆட்சி பெறணும், சனி உச்சம் பெற்றிருந்தா உங்களை பிடிக்க யாராடி முடியாது. அதை விட ராகு உச்சம் பெற்றிருந்தாலோ கேது உச்சம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஹை பவர். ஏன்னா நீங்க ஏற்கனவே கோபக்காரவங்க தான். உங்களுக்கு எல்லாம் சரியா நடக்கணும். காலையில 7 மணிக்கு எல்லாரும் எழுந்திருக்கணும்னா எல்லாரும் எழுந்திருக்கணும், 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு எழுந்திருக்கணும். அதுல எழுந்திருக்கிறாம யாராவது வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களை நீங்க திட்டியே முடிச்சிடுவீங்க. உங்களுக்கு திட்டத்துக்கு, உங்க திட்டுக்கு பயந்துகிட்டு அவங்க எழுந்துருவாங்க. உங்களை கண்டாலே ஒரு பயம் நடுங்கும். இதுதான் துளாராசி. அப்ப உங்களுக்கான இடத்தை நீங்க தான் தேர்ந்தெடுக்க முடியும். உங்களுக்கான பாதை, ஒரு வீட்டுல துளாராசி இருந்தா அந்த பாதையை நீங்க தான் தேர்ந்தெடுக்க முடியும். எப்பேற்பட்ட பாதைனா, அந்த வீடு நல்ல பேர் எடுக்கணும், அந்த வீட்டுல உள்ளவங்க யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது, அந்த வீட்டுல உள்ளவங்க எக்காரணம் கொண்டு யாருக்கும் தலை குனிய கூடாது, அந்த வீட்டுல உள்ளவங்க, அது வீடுனா வீடு மட்டும் இல்ல, அவங்க ஒரு அலுவலகத்துல இருந்தா நாடு, வீடு நாடு எந்த இடமா இருந்தாலும் அவங்க இடத்துல இருக்கிறவங்க இறங்கக்கூடாது. இதுதான் துளாராசியுடைய நோக்கம். இதையே பேஸ் பண்ணி போடக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் சிறந்த நிர்வாகியாக வரக்கூடியவர்கள். உங்களுக்கான இடம் நிர்வாக இடம், சிறந்த நிர்வாகியாக வரக்கூடியவர்கள். அடிபட்டுடும் சார், கையில அடிபட்டுடும், பெயின் இருக்கும், காலில் அடிபட்டுடும், ஆனா உங்க வேலையை அதோட அந்த பெயினோட செய்யக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். சில பேருக்குலாம் தலைவலி வந்தாலே படுத்து தூங்கிடுவான், எனக்கு உடம்பு முடியல, நான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன்னு விடுவாங்க. ஆனா துளாராசிக்காரர்கள் என்ன பெயின் இருந்தாலும் அவங்க வெளியில காட்டிக்கே தெரியாது, அதோட ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு குரல் வளம் தான் துளாராசியோட பெரிய பலம். சில பேர் நல்ல கவிதை எழுதக்கூடியவர்கள் வருவாங்க. அது மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கிறவங்களும், அதே மாதிரி நிறைய அதே தத்துவ பாட்டு கேட்கிறவங்களும், ரொம்ப ஃபீலிங்ஸ்குள்ள போகக்கூடியவங்களும் துளாராசிக்காரவங்க தான். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, இது மாதிரி பாட்டு. இந்த ஒரு பாட்டு வருமே அப்பாவை பத்தி, இது மாதிரி எல்லாம் பாட்டு கேட்கிறவங்க துளாராசிக்காரவங்க. மோட்டிவேஷனா இப்படி இருக்கணும், நம்ம உலகம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அவங்க நினைக்கிறது தப்பு இல்லையே, ஆனா அந்த உலகம் அப்படி இருக்காது. அதுலதான் அவங்க விரக்தி ஆகுவாங்க, வெறுப்பு ஆகுவாங்க, ஏண்டா வாழ்றோம்னு தோணும். ஆனாலும் தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக வாழக்கூடியவர்கள். அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய விஷயம். புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நெருங்கி போனோம்னா நெருப்பா இருப்பாங்க. எப்படி கிட்டக்க போறது? அடப்போமா உங்ககிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்ட்டு போயிடும். ஆனா அவங்க இல்லாம ஒரு நாளும் இருக்க முடியாது. சொல்லுவாங்க, வீட்டுல ஒரு ஒலை கொதிக்கணும்னாலும் துளாராசி வீட்டுல இருந்தா ஒலை கொதிக்கும். அதே ஒலை கொதிக்க முடியாதுன்னா துளாராசி எனக்கு இல்லைன்னு அர்த்தம். சோத்துக்கே சிங்கி அடிப்பாங்களாம். ஒரு துளாராசி மட்டும் வீட்டுல இருந்தா சோத்துக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. சொல்லி வச்சவங்க எப்படி முட்டாளா? மகான்கள். அப்ப அது உண்மைதானே? சின்னதா ஸ்கெட்ச் போட்டு பெரிய அளவு வெற்றி பெறக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட துளாராசிக்கு அவர்களுக்கான இடம் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் தான். அந்த நிர்வாகத்தை அவர்கள் சிறந்த, எந்த இடத்துல இருந்தாலும் நிர்வாகியாக வருவாங்க. முடியாதுங்கிற விஷயத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும். விநாயக பெருமான் மிகப்பெரிய அனுகிரகம் பண்ணுவார். வேற யாருமே வேண்டாம். விநாயகர் அகவல் படிங்க, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்க, பிள்ளையார பிடிச்சிக்கிங்க. வேற என்ன, எங்க போனாலும் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு புறப்படுங்க. பிள்ளையார் உங்க பின்னாடியே இருப்பார். அவரு அடிச்சுட்டு போவார், பாதுகாப்பா வச்சிருப்பார், பாதுகாப்பா கொண்டு போவார். பிள்ளையார் மட்டும்தான். உங்களுக்கான இடம் விரைவில் தெரிய வரும். அதாவது உங்க முயற்சியில உங்க வெற்றி கிடைக்கும். உங்க வெற்றி என்ன? உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும், உங்களை நம்பி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே. அது ஈஸியா கிடைக்கும். என்ன, குடும்பத்தில் உள்ளவங்களும் நண்பர்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் திறமைசாலியாச்சே, நீங்க பேசிட்டீங்கன்னா அவங்க மறுபேச்சு பேச மாட்டாங்க. அந்த கட்டளை இடக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு. அதுவும் சனி நல்லா இருக்காரான்னு பாத்துங்க, சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு பாருங்க, ராகு கேது நல்லா இருக்காங்களான்னு பாருங்க. டாப் லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க.
உங்க தீர்ப்பு பொய்யாகாது. உங்களுடைய சட்டம் யாரையும் காயப்படுத்தாது. நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். துலா ராசி அன்பர்களே.